Good morning students. Today we will discuss about particle moving in an inclined plane. ஒரு பொருளானது சாய்தளத்தில் இயங்கும் போது அதற்கான இயக்கம் எவ்வாறு அமையும்? Particle moving in an inclined plane. Inclined plane சாய்தளம். பார்ட்டிகிள் மூவிங் ஒரு பொருளானது என்ன ஆகுதுன்னா, அதாவது ஒரு சாய்தளம் சாய்ந்து இருக்கக்கூடிய ஒரு தளம். அப்போ அந்த சாய்தளத்தில் இயங்கும் பொழுது அதோட இயக்கம் எவ்வாறு அமையும்? அது மட்டும் இல்லாமல் தரையை தொடும்போது அதோட திசைவேகம் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? அதற்கான சமன்பாடு ஈக்குவேஷன் என்ன? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணணும்? இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அதுக்கான கண்டிஷன். ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும்னா என்னென்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்க்கணுன்னா பார்ட்டிகிள் மூவிங் இன் அன் இன்க்ளைன் பிளேன். ஒரு பொருளானது சாய்தளத்தில் இயங்கும் பொழுது இன்க்ளைன் பிளேனில் மூவ் ஆகும்போது அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாத அதாவது அந்த கிரவுண்டை ரீச் ஆகும்போது அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்? அதற்கான ஈக்குவேஷன் எப்படி? அதற்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது? அதை பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். When an object of mass m slide on a frictionless surface inclined at an angle theta, the force acting on it decided that. அப்போ இன்க்ளைன் பிளேனில் m மாஸ் இருக்கக்கூடிய நம்ம இல்லை டயக்ராம் பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் m மாஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்க்ளைன் பிளேன் சாய் தளம், அதாவது சரிவான தளம். அந்த சரிவான தளத்தில் மூவ் ஆகும்போது அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்? மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் டிசைட். அப்போ அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எதெல்லாம் டிசைட் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷனை டிசைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வென் இட் ரீச்சஸ் த பாட்டம். தரையை தொடும்போது அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும், ஸ்பீட் எப்படி இருக்கும், அதையும் நம்ம டிசைட் பண்ணக்கூடியது அந்த ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ரியாக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஒன்று டவுன்வர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கீழ் நோக்கி செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை. அடுத்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலர் டு த இன்க்ளைன் பிளேன். அந்த இன்க்ளைன் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு நார்மல் ஃபோர்ஸ் செங்குத்து விசை, மேல் நோக்கிய விசை. ஒன்று கீழ் நோக்கிய விசை, இன்னொன்று பார்த்திங்கன்னா மேல் நோக்கிய விசை அப்வர்ட் டைரெக்ஷன், ஒன்று டவுன்வர்ட் டைரெக்ஷன். டவுன்வர்ட் டைரெக்ஷனில் தான் நம்ம பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. அதுக்கு ஆப்போசிட்டில் அப்வர்ட் டைரெக்ஷனில் பார்த்திங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ். அப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலர் டு த இன்க்ளைன் சர்ஃபேஸ். ஓகே, to draw a free body diagram, the block is assumed to a point mass. நம்ம அது கண்டிஷன்லேயே படித்தோம். Since the motion is on the inclined surface, we have to choose the coordinate system parallel to the inclined surface. The gravitation force mg resolve in two parallel component mg sin theta along the inclined plane and perpendicular component mg cos theta. அப்போ டவுன்வர்டில் ரியாக்ட் உடைய இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஒன்று ஹரிசாண்டல் காம்பனன்ட், அனதர் ஒன் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் காம்பனன்ட். ஹரிசாண்டல் காம்பனன்ட், அனதர் ஒன் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் காம்பனன்ட். இப்போ ஹரிசாண்டல் காம்பனன்ட் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று இதுதான் நமக்கு வெர்டிக்கல் காம்பனன்ட், இது பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் காம்பனன்ட். ஹரிசாண்டல் காம்பனன்ட் பார்த்திங்கன்னா எம்ஜி சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் காம்பனன்ட் பார்த்திங்கன்னா எம்ஜி காஸ் தீட்டா. அதே மாதிரி இதில் ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தா தெரியும். இதுதான் இதில் இந்த ஆப்ஜெக்ட் மோஷனோட ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம் டவுன்வர்டில் ரியாக்ட் ஆகக்கூடிய இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி, அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த நார்மல் ஃபோர்ஸ் என். ஸோ இதுதான் நமக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம். there is no motion along the y axis. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஆக்சிஸாக பிரிக்கிறோம். ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், அனதர் ஒன் ஒய் ஆக்சிஸ். இது நம்ம ஒய் ஆக்சிஸ்,
அதாவது இந்த பாடி வந்து இப்படி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும்போது நமக்கு இதை ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இது நமக்கு ப்ளஸ்ஸு, அதே மாதிரி இதுவும் நமக்கு இது ப்ளஸ்ஸு அண்ட் ஆப்போசிட் டவுன்வர்ட் டைரெக்ஷன், அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் நமக்கு மைனஸ்ன்னு தெரியும். ஓகே, there is no motion along the y axis நமக்கு மூவ்மெண்ட்டே இல்லை. அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ். அப்ளைங் நியூட்டன் செகண்ட் லா அந்த ஒய் டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒய் டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ஜி காசிட்டாங்கிறது டவுன்வர்ட் டைரெக்ஷன்லாம். இப்போ டவுன்வர்டுங்கும்போது நமக்கு என்ன வரும், மைனஸ் ஜே. ஒய்ங்கிற போது ஜே, எக்ஸ்னால் நமக்கு ஐ வரும், இசட்னா கே கேப். ஓகே, ப்ளஸ் என்ஜேங்கிறது பாசிட்டிவ் ஜே ப்ளஸ் ஜே காசிட்டா டவுன் மைனஸ் ஒய். நார்மல் ஃபோர்ஸ் வந்து அப்போர்ட் டைரெக்ஷனில் ரியாக்ட் ஆகுது. ஸோ அது ப்ளஸ்ஸு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு நோ ஆக்சிலரேஷன், அதாவது ஒய் ஆக்சில் நமக்கு மூவ்மெண்ட்டே இல்லை. அப்போ ஆக்சிலரேஷன் 0. அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு படிச்சிருப்போம். நியூட்டன் செகண்ட் லா என்ன ஃபார்முலானா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான், இதான் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் டோட்டல் ஃபோர்ஸ். ரைட் சைடு இருக்கக்கூடியது மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். அப்போ ஆக்சிலரேஷன் 0. அப்போ நமக்கு டோட்டலாக நமக்கு ரைட் சைடு என்ன தான் கிடைக்கும்னா 0 தான் கிடைக்கும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ், ஒன்று டவுன்வர்ட் ஃபோர்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ஃபோர்ஸு, நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, பை கம்பேரிங் த காம்பனன்ட்ஸ் ஆன் த போத் சைடு, ரெண்டு சைடு காம்பனன்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா n மைனஸ் எம்ஜி காசிட்டா ஈக்குவல் டு 0, இல்லை மைனஸ் எம்ஜி காசிட்டா ப்ளஸ் n இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் மைனஸ் வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு போகும்போது என்ன கிடைக்கும்னா n இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காசிட்டா.